இந்த மாசம் என்னோட மந்த்லி கிராசரி பில் அமௌண்ட் 1062 ரூபா மட்டும் தான். நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலுமே மந்த்லி கிராசரி பில் அமௌண்ட்ல பாதி சேமிக்க முடியும். டிப் நம்பர் 1, லிஸ்ட் இல்லாம கடைக்கு போகாதீங்க. கடைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பழைய வாளியில போட்டு வச்சிருக்க ஜாமான்ல எது இருக்கு இல்லங்கிறத ப்ராப்பரா பார்த்துட்டு அதுல எது தேவையோ அதை மட்டும் எழுதிட்டு கடைக்கு போனீங்க அப்படின்னா தேவையில்லாம ஜாமான் வாங்குறத உங்களால வந்து அவாய்ட் பண்ண முடியும். டிப் நம்பர் 2, மொத்த கடையில போய் வாங்க. மொத்த கடையில வாங்கும்போது நம்ம என்ன லிஸ்ட்ல எழுதிட்டு போயிருக்கோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வருவோம். இதே நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா 4 ஜாமான் வாங்க போய் 40 ஜாமான் வாங்கிட்டு 4000 பில்லோட வர வேண்டி இருக்கும். ஏகப்பட்ட ஜாமான வாங்கிட்டு வந்திருப்போம். என்ன தேவை இல்லங்கிறதே நமக்கு ப்ராப்பரா தெரியாது. டிப் நம்பர் 3, ஆஃபர் இருக்குங்கிறதுக்காக வாங்காதீங்க. அது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு வாங்க. ஆஃபரை பார்த்தா நமக்கு டெம்டேஷன் வரும். பை 1 கெட் 1 ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. ஆனா இது நமக்கு தேவையான்னு யோசிச்சிங்க அப்படின்னா தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அதை வாங்கி வச்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. டிப் நம்பர் 4, ரேஷன் கடையில் கொடுக்குற பொருளை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பழகுங்க. அரிசி, சர்க்கரை, கோதுமைன்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது இதுவுமே உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகப்படுத்தும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரே நாள்ல வராது. டெய்லி நம்ம சின்ன சின்னதா கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் 10 ரூபா 20 ரூபா சேவ் பண்றது மூலியமா ஒரு மாசத்துக்கு பெரிய அமௌண்ட் ஆகும். நீங்க எப்படி எல்லாம் சேவ் பண்றீங்க அப்படிங்கறத என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.